வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இன்னைக்கு கொஞ்சமாக பீட்ரூட் அரைச்சி மாவில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ பீட்ரூட் தோசை மாதிரி சொல்லலான்ட்டு. அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். எப்போவுமே இந்த இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்துக்கலான்றதுனால பீட்ரூட் அரைச்சி இந்த மாவில் ஆட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது, பிங்கிஷாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த தோசைக்கல்லில் ஊற்றி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தோசை சுட்டுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி அப்படின்றதுனால வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சு. இந்த பஞ்சமி வந்து ரொம்பவே விசேஷம் அப்படின்றதுனால தேங்காயில வந்து நெய் விட்டு விளக்கேத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏற்றும் போது நம்ம வேண்டுதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வராகி அம்மனுக்கு இந்த பஞ்சமிக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஏற்றி பூஜை பண்ணியிருந்தேன்.